வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. சும்மா போகிற போக்கில் கொடுத்த டியூனுக்கு வார்த்தைகளை அடித்து விடுற வேலையெல்லாம் கண்ணதாசன் கிட்ட கிடையாது. ஒரு சாதாரண சுச்சுவேஷனுக்கு கூட அதிகம் தெரியாத விஷயத்த வார்த்தைகளாக போட்டு காவிய பாட்டுகளை மாற்றியிருப்பார். இப்படி இவர் செஞ்ச பாட்டு வித்தைகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி வித்தைகளை சிவாஜி படங்களில் இந்த பெரிய வேலைக்காரர் செஞ்ச பாட்டுகளை இப்போ நாம் பார்க்கலாம். ஓம் அப்படின்னு ஒரு வார்த்தை, சிவாய மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு ஒரு சாகசம் பண்ணியிருப்பார் ஒரு பாட்டில். அதுவும் என்ன டைப் பாட்டுலன்னு பார்த்தா ஆச்சரியம் தாங்காது. இது நமச்சிவாய மந்திரம். இது படத்தில் பாடுறது ஒரு முஸ்லீம் கேரக்டர். அதுவும் எப்படி வச்சா பாருங்க அந்த வார்த்தையை. யாருமே யோசிக்க முடியாதபடி பாட்டு இதுதான். எல்லோரும் கொண்டாடுவோம்னு பாவ மன்னிப்பு பட பாட்டு. இதில் எங்கப்பா ஓம் வருதுன்னு கேட்க தோணும். கொண்டாடுவோம்னு ஒரு வார்த்தை வருதில்ல, அதில் கடைசியாக அந்த ஓமை சேர்த்து முடிச்சிருப்பார். இந்த ஒரு வரியை வச்சு மட்டும் இதை சொல்லலை. வந்ததை வரவில் வைப்போம், வருவதை செலவில் வைப்போம்னு அந்த வார்த்தைகளையும் ஓம சேர்த்து விளையாடி இருப்பார் மனுஷர். இன்னும் பல வரிகள் இது போல வரும் இந்த பாட்டில். ஓம் ஓம்னு முடிகிற மாதிரி பாட்டை எழுதி முடிச்சிருப்பார். அல்லாவை புகழ்ந்து பாடுற பாட்டில் சிவனோட மந்திரத்தை சேர்த்து பாட வச்சுட்டார் கண்ணதாசன். தமிழ் மாதம் 12 வச்சு ஒரு பாட்டில் எழுதின ஒரு விஷயமும் இருக்கு. ராஜராஜ சோழன் படத்துல மாதென்னை படைத்தான்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டுல 12 மாத பேர்களையும் வச்சு பாட்டா வடிச்சிருப்பார் கவிஞர்களுக்கும் கவிஞனான கண்ணதாசன். இருக்கிற காய்களை எல்லாம் வச்சு ஒரு பாட்டுல பெரிய வேலை செஞ்சிருப்பார் கவிஞர். அந்த பாட்டு தான் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவேன்னு பலே பாண்டிய படப்பாட்டு. அத்திக்காய், அவரைக்காய், பாவைக்காய், சுரைக்காய்னு பெரிய விருந்தா செஞ்சிருந்தார். இதுலயும் அந்த அத்திக்காய் வார்த்தையில கூட ஒரு சிலேட வித்தை செஞ்சிருப்பார். அது என்னன்னா, அத்திக்காய்னு நாம அத்திக்காய்னு நினைக்க அதை அத்திக்காய் அந்த திக்கு, அதாவது அந்த திசையில அப்படின்னு அர்த்தம் வர்ற மாதிரியும் எழுதினார். அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவேனா அந்த திக்கில் இருக்கும் உலகத்துக்கு ஒளி கொடுக்கும் வெண்ணிலவே அப்படின்னு அர்த்தம். ஆலங்காயில ஆலம்னா பிரபஞ்சம், உலகம்னு அர்த்தம். இத்திக்காய் அப்படின்னா இந்த திக்கு. மாதுளங்காய்னா மாது, அதாவது பெண்ணின் மனம் என்னும் காய் அப்படின்னு அர்த்தம் வர மாதிரி பாட்டு ஃபுல்லா வார்த்தைகளை வச்சு விளையாடி இருப்பார் கண்ணதாசன். காய் உறவு காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய். அதே போல மேங்கிற வார்த்தை வச்சு கவிஞர் பண்ணின ஒரு பாட்டு இது. அவன்தான் மனிதன் பாட்டையெல்லாம் எழுதி கொடுத்த கண்ணதாசன் ஒரு பாட்டை மட்டும் பெண்டிங் வச்சுட்டார். மே மாசத்துல ஷூட்டிங் நடத்த பிளான் வச்சிருந்தாங்க. MS விஸ்வநாதனும் கண்ணதாசனை பல தடவை கேட்டுட்டார். கண்ணதாசன் டார்ச்சர் தாங்காம விஸ்வநாதனை பார்த்து, என்னடா மேனு ஆடு மாதிரி கத்திட்டே இருக்க அப்படின்னு கேட்டார். அப்ப எழுதி கொடுத்த பாட்டுல ஒரு சங்கதியை சேர்த்திருந்தார். அதுதான் பாட்டுல எல்லா வரியும் முடியறப்போ மேனு முடிகிற மாதிரி வரிகளை போட்டு கிண்டல் மாதிரி நினைச்சு அப்படி ஒரு அழகான பாட்டை எழுதி கொடுத்தார் கண்ணதாசன். அந்த பாட்டை பாருங்க, எல்லா வரியும் மேனு முடியும். அந்த பாட்டு தான் அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மலைமேகமே. என்று கவி பாடும் என் செல்வமே என்றும் என் தெய்வமே. இதே மேங்கிற வார்த்தையை வச்சு கர்ணன் படத்துக்கு ஒரு பாட்டை எழுதினார். இரவும் நிலவும் வளரட்டுமே, நம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமேனு மேனு எல்லா வரியும் முடிச்சிருப்பார் கண்ணதாசன். மே என்ன இதோ தாங்கிற வார்த்தையை வச்சும் ஒரு பாட்டை எழுதினார் கவிஞர். அதுதான் கொடியசைந்ததும் காற்று வந்ததான்னு பாட்டு. பார்த்தால் பசி தீரும் படத்துக்காக முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததான்னு சொல்லுற ஒரு குழப்பமான வார்த்தை விளையாட்டை இந்த பாட்டில் வச்சிருப்பார் கவிஞர். எல்லா வரியையும் தானு முடிச்சிருப்பார் இந்த பாட்டில. ஒரு கல்யாண பத்திரிகையில இருக்கிறத வச்சு பாட்டா எழுதி அசர வச்சிருக்கார் கவிஞர். நெஞ்சிருக்கும் வரை படத்துல பூ முடிப்பால் இந்த பூங்குழலி பாட்டை கல்யாண பத்திரிகையில வர்ற விஷயங்களை எல்லாம் வரிகளா போட்டிருப்பார். கல்யாண வீட்டு ஸ்பெஷல் பாட்டு இது. அந்த காலத்துல இந்த பாட்டு ஒழிக்காத கல்யாண வீடே இல்லை. எங்கள் தங்கராஜா படத்துல இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை பாட்டுல ஒரு வரி இடையில வரும். ஆடை இதுவென நிலவினை எடுக்கும்னு ஒரு வரி. ஒன்னும் புரியல, பல தடவை கேட்ட பாட்டு. இந்த வரி புரியாம தான் இருந்துச்சு.
ஒரு அர்த்தம் இல்லாமையா எழுதியிருப்பார் கவிஞர்னு நினைப்பு வரும். ரொம்ப நாள் கழித்து தெரிஞ்ச விஷயம் இது. நாமெல்லாம் சங்க இலக்கியம் படிச்சிருந்தா தானே இதெல்லாம் புரியும். அதென்ன சங்க இலக்கியம் வச்சு விளையாண்டு இருக்கிறார் கவிஞர். சங்க இலக்கியத்துல புறநானூறுல இருந்து இதை எடுத்திருப்பார். தலைவன் தலைவி கலவி முடிஞ்சதும் தலைவி தன்னோட வெண்ணிற ஆடையை எடுப்பார். ஆனா அது பளிங்கு போட தரையில இருக்கிற நிலவோட பிரதிபலிப்பு. அந்த நிலவை ஆடைன்னு நினைச்சு எடுக்கிறதா சங்க இலக்கிய பாட்டு ஒண்ணு இருக்கு. அதைத்தான் கவிஞர் எங்கள் தங்கராஜா பட இந்த காதல் பாட்டுல மிக்ஸ் பண்ணி ஜாலி பண்ணி இருப்பார். அம்மா குளிரென இப்படி பல சிறப்புகளை கண்ணதாசன் பாட்டுகளை சொல்லிட்டே போகலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.